அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் RSSக்கு எதிரான நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக பொதுவெளியில பேசியிருக்காரு. RSS என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சமூகத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள். அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி. இன்றைக்கு அந்த கட்சி RSS வழிநடத்துதுன்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும். இது அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி, பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி, மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய உழைப்பால் கட்டி காக்கப்பட்ட கட்சி. இப்படிப்பட்ட கட்சியை நீங்க RSS தான் எங்களை உருவாக்குனா வழி நடத்துதுன்னு சொல்றது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க யாருமே சொல்லாம இருந்தது வேதனைக்குரிய விஷயமா. விஜய் மாநாட்டுல பேசும்போது இப்ப அதிமுக யாரு கையில இருக்குங்கிறது தெரியும், அவங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியும், அவங்க தவிச்சிட்டு இருக்காங்கிற டோன்ல பேசுறாரு. இதையும் பொருட்படுத்தினா அதிமுக ஓட்டு விஜய்க்கு வரும்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க என்ன இந்த கேள்வியில எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்கு. இந்த ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் ஒரு கொள்கையோட நின்னாங்க. அண்ணாவின் கொள்கைகளை, எம்ஜிஆருடைய கொள்கைகளை, பெரியாருடைய கொள்கைகளை பிடிச்சுக்கிட்டு அவங்க வழி நடத்தினாங்க. அதுல நம்ம அதனாலதான் சமூக நீதி காட்ட வீராங்கனைன்னா அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது. அவங்க எங்கேயுமே கொள்கையிலிருந்து விலகவே இல்லை. ஆனா ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்கள் கையில ஆட்சி அந்த கட்சி வந்ததுக்கு பின்னாடி அவர் எந்த கொள்கையுமே பின்பற்றல. அவர் தன்னுடைய கொள்கையவே காட்டுல படக்க விட்டுட்டார். அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப யாருக்கிட்ட இருக்கு அப்படின்ற கேள்வி எழுது. இது தாவேகாவுக்கும் பொருந்தும். கொள்கையுள்ள தலைவர்களை நீங்க உருவாக்கலன்னு சொன்னா இது உங்க கட்சிக்கும் பொருந்தும். கொள்கையோட இருக்கக்கூடிய தலைவர்களை தான் உருவாக்கணும். வெறுமன ஒற்றை முகத்தை கொண்டு நிறுத்தி வாக்குகளை சேகரிப்பது என்பது அந்த நேரத்துக்கு சரியா இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொள்கையை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இருந்தா தான் சரியா வரும். இல்லைன்னா இன்னொருத்தர் கைக்கு தான் போகும். ஏன்னா எல்லாருமே இப்போ விவாதங்கள்ல உட்கார்ந்து பார்த்தா நமக்கு குழப்பமாயிருது. அதிமுக பிஜேபியோட பி டீம். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு திமுக பிஜேபியோட பி டீம்ன்றாரு. இவரு சொல்றாரு, தாவேகா தலைவர் சொல்றாரு பிஜேபியோட பி டீம் தாவேகான்றாரு. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சொல்றாங்க தாவேகா பிஜேபியோட பி டீம். யார் எந்த டீம்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு குழப்பமாயிருக்கு. அதனால பி டீமாக ரொம்ப நாள் யாரும் செயல்பட முடியாது. ஆனால் ஒரு அறிவுக்கு நம்ம சிந்திக்கிற அறிவு இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்காங்க. அப்ப அதனால கூட்டணி கட்சிங்கும் போது நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கலாம். அது பி டீம்னு சொல்லலாம். உண்மையா பி டீமா இருக்காங்களா இல்லையா சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. கழக ஆட்சியை ஒழிக்க கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். இப்ப சமீபத்தில் உள்துறை அமைச்சர் கூட உங்க மாநிலத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு, முதல்வர் ராகுல் அங்கே பிரதமராக முடியாது, இங்கே மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக முடியாது, உதயநிதி அவர்கள் ஒரு காலம் முதல்வராக முடியாது, அதுதான் எங்களுடைய கட்சி லட்சியம்னு சொல்றாரு. ஒரு பி டீமா இருக்கிறவங்களை வர வேணாம்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க இருந்து நம்ம ஒண்ணு விளைவிக்கணும். அவங்க எதிர்நிலைப்பாட்டுல இருக்காங்க. அதனால விவாதங்கள்ல வைக்கிற இந்த விமர்சனங்கள், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருத்தியலாக வாதத்தை எதிர்கொள்ள முடியாதவன் அவதூறை பரப்புவாங்க. அது மாதிரி இந்த அவதூறுகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது. அவர் பேசுறாரு இவர் பேசுறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அவங்க இயக்கிறதா சொல்றாங்க. ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்கிறாரு. அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பா வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்க மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்க மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய இதன் மேல ரைடு போன இடத்துல எல்லாம், சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்திருக்காங்க. இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல, ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? ரைடு போனது தெரிஞ்சது, வெளியில வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான்.
இதைதான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில உருண மட்டைங்கிறாரு. இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நார் நாரா திரிக்கிறதா நம்ம வேலை. இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தின ஆலியார். இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆலியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். காரணம் அவங்க இங்க பாருங்க, அவங்க நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. கடைசியா இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்புல ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, எதிர்கட்சியினுடைய அவங்க கூட்டணி வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அப்புறம் நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதம் கூடுதலாக 15% வரை போகிற வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் 2016 தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம். இப்போ 10 ஆண்டு நிறைவாக போகுது. 26ஓட 10வது ஆண்டுல நிற்கிறோம். எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளவு வாக்கு வரும்னு சொன்னதில்லை, நான் வளர்வேன்னு சொன்னதில்லை, நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை. உங்களுக்கு உண்மையே சொல்றேன், இதுல யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்பவும் சொல்ல மாட்டாங்க, போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளவு வரும்னு. நீங்க 4 வரும், 3 வரும், 5 வரும். நான் 8.5 விழுக்காடு தொட்டேன். இப்ப யார் மேல வழக்கு போட்டு பண்ணலாம்? இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும். ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து. இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொன்னா அவரவர் விருப்பம், அது கருத்து இல்லை. புரியுதா உங்களுக்கு? சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் போது கட்டுப்பாடுகள் எப்படி கட்டுப்பாடுகள் அது கொடுமையாக தான் பார்க்குறேன். அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும், இன்னொரு தாத்தா இமானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும். எங்களுக்கு 144 தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் எவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன், நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நேரு சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பெரியார் சிலை, இந்த கருணாநிதி ஐயா சிலை, இந்த எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா? ஆனால் இந்த செக்கில் இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனாம பாருங்க, 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், தாத்தா காமராஜெல்லாம். எந்த சிலையாவது வெளியில திறந்த பண்ணி இருக்க? இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு? அது மாதிரி தான் இது. வம்படியா அந்த என்ன சொல்லணும், நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம போய் நம் இன முன்னோர்களை மரியாதையா வழிபட்டுட்டு திரும்பணும், எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சுதான் செய்யணுமே ஒழிய, இத்தனை கார் வரணும், இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத, இது போகாத, இவ்வளவு பேர் தான் போகணும். இப்போ என்ன பண்ணுங்க, 2 கார் போகலாம், 3 கார் நிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி. இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க, அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான். இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, பரீட்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தியை கழட்டு, சாடையை அவுத்து விடு, ஜாக்கெட்டை கலட்டு, உள்ளாடையை கலட்டு, அந்த துப்பட்டாவை எடு, எல்லாம் பண்ணுவான். பரீட்சை எழுத போற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான். பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, எல்லாம் பண்ணுவான். அங்க பார்டர்ல வர்றாங்கள பயங்கரவாதி, அவனை ஒன்னும் சோதிக்க மாட்டான், வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான். எப்படி இருக்கு? எனக்கிட்ட ஆதார் கேட்கிற, அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல, அவன்கிட்ட எதுவும் கேட்கல. தம்பி ஏன் கேட்கல? எதுவும் கேட்கல. டிஎன்பிஎஸ்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா வைகுண்டர் அவருடைய வேற ஒரு பெயர், அதை முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாளை உருவாக்குகிற குழுவில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க. முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது, முடிவெற்ற பெருமான் எங்க இருக்குதுன்னு பாரு. இந்த இவங்கள நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுகிண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன இளவோ இது.
இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது, மொத்தமாக கொளுத்தணும். அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க. இவர் அது சரி பண்ணுவோம். இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்கு. ரொம்ப விஷயத்து ஆமாம், திருக்குறள். ஆமாம், அப்புறம் வந்து என்ன சொல்றது, அது கேள்விகளை மறந்துட்டேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது. அதாவது நமக்கு நாமே பயணம், விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு. ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோங்கிறவங்கள. ஏன்னா அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால. விடியட்டும்ங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு, எவ்வளவு அறிவுபூர்வமான. இப்ப இந்த ஆட்சி, இந்த அரசு முடியட்டும்ங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடங்குது. வேற அது ஏன்ட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல, எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை வந்து பார்த்திருக்கீங்களா, மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப நம்மளை தொடர்ச்சியா அமதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் சிலை பார்த்திருக்கீங்களா, நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். அது என்னன்னா, அந்த நேரம் பேசுறோம், நம்ம ஒரு நினைவுல பேசுறோம், அப்படி கோவப்படுறோம், அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீர்த்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ, அவனுக்கே நம்ம மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா? இதுவது மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுகளை விட்டு அரையங்களை நேரில் நான் தான் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவங்கலை நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? எந்த சிலை? தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவகங்களை தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு கொண்டி, சேலத்துல கொண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு செல வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா என்ன கேள்வி? ஏன் செல வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் செல வைக்கல? அது வைக்காதவன்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா, முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம். தம்பி, திருபுவனம் கேஸ் சார், சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதை வந்து கோர்ட் திருப்பி அனுப்பிடுச்சு. சார்ஜ் ஷீட் தப்பு தவறுமாக இருக்கிறது, திருத்தி அனுப்புங்கன்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை திருப்பி அனுப்பி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெருமை தானே நமக்கு. ஒரு வழக்கை கூட ஒழுங்கா எழுதி கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எந்த இடத்துல சரியா இருக்கு சொல்லுங்க? உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை குழியில சாக்கடை தண்ணியில போட்டு போறது தானே. இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது.